தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே உள்ள பள்ளிப்பட்டியில் பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று எண் மக்கள் தலைப்பில் நடைபயணம் மேற்கொண்டபோது லூர்து அன்னை ஆலயத்தில் உள்ள மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக ஆலயத்திற்குள் சென்றார். அப்போது மாதா சிலைக்கு முன்பு நின்றிருந்த இளைஞர்கள் சிலர் மணிப்பூர் கலவரத்தின் போது பாஜக சார்பில் சிறுபான்மையர் மக்களுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை என எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் மாலை அணிக்க வேண்டாம் என அங்கிருந்த இளைஞர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்களை அப்புறப்படுத்திய பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை மாதா சிலைக்கு மாலை அணிவித்து சென்றார். இதற்கிடையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வடுகுப்பட்டி பகுதியில் அரசு பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்றும் பேருந்துகள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாலிபர் ஒருவர் இன்று திடீரென வடுகுப்பட்டி வழியாக வந்த அரசு பேருந்துகளை நிறுத்தி தான் எழுதி வைத்திருந்த மனுவை ஓட்டுநரிடம் கொடுத்தார். அப்போது அந்த வழியாக ஒரு அரசு பேருந்து வருவதை அறிந்து அதை நிறுத்தச் செல்வதற்காக திடீரென கல்லை எடுத்துக்கொண்டு பேருந்தின் மீது எறிவது போல் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதைத் தொடர்ந்து பின்னர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பந்தப்பட்ட வாலிபரை அழைத்து சென்று பிரச்சினை குறித்து கேட்டறிந்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மருத்துவப்பாடியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டை பூட்டிக் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள இளைய மகன் சிவகுமார் வீட்டுக்கு தனது மனைவியுடன் சென்றுள்ளார். இந்த நிலையில் இரவு வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரொக்க பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இந்த நிலையில் ஆரணியிலிருந்து திரும்பி வந்த கிருஷ்ணன் தனது வீட்டில் திருடு போனது தொடர்பாக திமிரி போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திமிரி போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியோடு தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய குழு தலைவர் கவிதா கோவிந்தராஜ் மற்றும் காரக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தராஜன் ஆகியோரின் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோரின் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பர்கூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காரக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தராஜன், திமுகவில் தங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை எனவும் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவதால் திமுகவில் இருந்து விலகி தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரியில் அருகே உள்ள உணவகத்தில் ஒரு காட்டுப்பன்றி நுழைந்துள்ளது. இதனால் கடையில் உணவருந்து கொண்டிருந்த நபர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியில் ஓட்டம் பிடித்தனர். தொடர்ந்து கடையின் உள்பகுதியில் சென்று விட்டதால் கடையின் உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் உணவகத்துக்கு வந்த வனத்துறையினர் வலை வீசி காட்டுப்பன்றியை பத்திரமாக பிடித்தனர். பின்னர் பிடித்த காட்டுப்பன்றியை காட்டுக்குள் பத்திரமாக விட்டனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 6.64 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 27 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இந்தியாவே வியக்க வெற்றிகரமாக நடத்தி காட்டிய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, அரசு உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எல்லோருக்கும் எல்லாம், எல்லா மாவட்டங்களுக்குமான பரவலான வளர்ச்சி என்ற நமது பயணத்தின் இது முக்கிய மைல்கல் என குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் தலாவத் தீவு பகுதியில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. இதேபோன்று பாப்புவா நியூ கினியாவின்
வடகடலோர பகுதிகளில் இன்று அதிகாலை 3:16 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.5 பதிவாகியுள்ளது. சென்னையில் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்ததால் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்குவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பேருந்துகள் ஓடும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் 32 பணிமனைகளில் இருந்து 2749 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மொத்தம் 3092 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 2749 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்துகள் வழக்கத்தை விட கூடுதலாக 103% இயக்கப்படுகின்றன. மாநிலம் முழுவதும் அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகள் 100% இயக்கப்படுகின்றன. சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் இடையூறின்றி பாதுகாப்பாக பயணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நேரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் மக்களுக்கு பாதிப்பின்றி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் 95%க்கும் மேல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும். அப்படி இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 14ஆம் தேதி வரை அந்த 3 நாட்களுக்கும் இயக்கப்படும். அதில் ஏற்கனவே இயங்கிய சிறப்பு பேருந்து நிறுத்தங்களான மாதாவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகரில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், வள்ளுவர் குருகுளம் மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகராட்சி பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்தும் இந்த பேருந்துகள் இயங்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.